ஹாய் ஹலோ வெல்கம் டு பீப்புள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். திருப்பூரில் நிறைய மெஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ அது மெஸ்ஸுக்கு காரணம் இங்கே வந்து நிறைய வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான நிறைய மெஸ் எல்லாமே இருக்குது. அதிலே குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஹோம்லி ஃபுட் மெஸ் அப்படிங்கிறதும் இங்கே நிறைய இருக்குது. இந்த நியூ கவுண்டர் மெஸ்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த நியூ கவுண்டர் மெஸ் திருப்பூரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கார்பரேஷன் பக்கத்தில் மங்களம் ரோடுன்னு வருது. அந்த மங்களம் ரோட்டில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் நீங்கள் லெஃப்ட் திரும்பினீங்கன்னாக்கா அதில் வந்து அப்படியே வந்தோம்னாக்கா ஒரு மாகாளி அம்மன் கோவில் இருக்குது. அதுதான் வந்து கருவாம்பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாகாளி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம மெஸ். அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மாகாளி அம்மன் கோவில், அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு டிவிஎஸ் ஷோரூம் இருக்கும். அந்த ஷோரூமுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற சந்தில் தான் இருக்குது. இந்த நியூ கவுண்டர் மெஸ்ஸில் வந்து சாப்பாடு எப்படி இருக்குது, ஸோ அதோட சைட் டிஷ்லாம் எப்படி இருக்குது, காரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நார்மலாக ரைஸ் அப்படின்னாக்கா அது கூட வந்து சட்னி, ஒரு பொரியல் வச்சுருக்காங்க. பிரியாணியும் இந்த கடையில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் வெங்காய பச்சடி, இது வந்து தலைகறி, மட்டன், அப்புறம் வந்து ரத்த பொரியல் இருக்குது. ரத்த பொரியல், சிந்தாமணி, குடல் கறி, மட்டன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஈரல் இருக்குது, இதில் மட்டன் ஈரல் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் வந்து நான் அந்த மட்டனோட அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது மட்டனு. அதேமாரி இந்த தலைகறியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு கிரிப்ஸியாக சிக்கன் எல்லாமே நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த கடை அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கடையாக இருக்கும். இந்த மெஸ்ஸோட சுவை தனி சுவையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அந்த நம்ம அம்மா தான் வந்து இந்த கடையில் வந்து எல்லா ரெசிபீஸையும் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்காக சிரமம் பார்க்காம இந்த வயதான இதுலேயும் அவங்க வந்து நமக்கு வந்து செஞ்சு தராங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த கடையோட டேஸ்ட் என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம்மா. இந்த கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குது சொல்லுங்கள். வெரைட்டிஸ்னால் இதுதாங்க. அப்புறம் வெஜ்ஜு சாப்பாடு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல். இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்குது என்ன? நான் மட்டன் வறுவல் செய்யணுங்க. சரிங்க. சிக்கன் வறுவல், நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல். சரி, இதில் என்னென்ன கலந்துருக்கு? வரமிளகா, மல்லித்தூள், தேங்காய், மிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதக்கி அரைச்சிடும். அது நீங்களே வந்து இப்போ வெளியில் வந்து சமையல் பொடி எதுவும் வாங்காமல் நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே சமையல் பொடியெல்லாம் ரெடி பண்ணி செய்கிறது. பொடி எதுவும் வாங்குறதே இல்லைங்க. சரி. சாப்பாடு, பிரியாணி எல்லாமே பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குதுங்க. வேணும்னா மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். மத்தியானம் மட்டும் சாப்பாடு? ஆமாம், மத்தியானம் மட்டும். எப்பொழுதும் ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஸோ இந்த கடையோட ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வணக்கம் பாஸ். பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆனந்த். ஆனந்த், நீங்கள் எவ்வளோ காலமாக சாப்பிட்றீங்க? நான் ஒரு 6 மாதமாக சாப்பிட்றேன். 6 மாதமாக சாப்பிட்றீங்க. இந்த கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது ஈரல் கிரேவி. அதான் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி, காரம்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்பயும் வந்தால் ரெகுலராக 2 பிளேட் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். எப்பயும் மீல்ஸ் தான் சாப்பிடுவோம். டேஸ்ட் எங்களுக்கு இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். அதேமாரி அது இங்கே இருக்கிற அந்த சைட் டிஷ் இல்லாமல் அந்த கிரேவிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டன் குழம்பு, தலைகறி, அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். குடல் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணி? இப்போ ஈரல், மட்டன், ரத்த பொரியல். அதுதான் எங்களோடது மெயின். எப்பயும் டிஷ் வந்து ஈரல் தான். எப்போதுமே நீங்கள் வந்து ஈரல் ஃபஸ்ட்டு ஈரல் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஈரல் வந்து எங்கள் ஃபேவரேட் இங்கே கடையில்.